அனைவருக்கும் வணக்கம். சிவசபரிசா ஜோதிட சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இனி வரும் பதிவுகளில் ராகு கேதுவின் பயிற்சிகளை பற்றி பார்க்க உள்ளோம். ராகு கேது பயிற்சியானது இவ்வாண்டு சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை அன்று. ராகு பகவான் தற்போது மீன ராசியில் பயணம் செய்திருக்கிறார். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். அதுபோலவே கேது பகவான் கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தற்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இந்த ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்களான ராகு பகவானும் கேது பகவானும் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு தங்கள் பலன்களை அளிக்க உள்ளார்கள் என்பதை பற்றியே இனி வரும் பதிவுகளில் பார்க்க உள்ளோம். பொதுவாக ராகு பகவானும் கேது பகவானும் எந்த ராசியில் பயணம் செய்கிறார்களோ, அதாவது இப்போ போன வருஷம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கடந்த 18 மாத காலகட்டங்களில் மீன ராசி அன்பர்களுக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கும் எண்ணற்ற துன்பத்திற்கு ஆளாகி இருப்பீர்கள். காரணம் என்னென்னா, சந்திரன் மேலேயே ராகு போவார். அதாவது மீன ராசியில் சந்திரன் மீது ராகு பகவானும் கன்னி ராசியில் உள்ள சந்திரன் மீது கேது பகவானும் பயணம் செய்தார்கள். அப்போது அந்த ராகு சந்திரனுடன் ராகு சேர்ந்தால் கண்டரஜுன்னு சொல்லுவோம். ஆக மீனராசி அன்பர்களுக்கு தங்கள் நெருங்கிய உறவுகளில் உயிர் இழப்புகள், விரயங்கள், பொருளாதார விரயங்கள், இடமாற்றங்கள், வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய துன்பங்களை ஆளாக்கியிருப்பார். அதுபோலவே கன்னிராசி அன்பர்களுக்கும் ஒரு இடமாற்றத்தை கொடுத்திருப்பார். தொழிலில் பல மாற்றங்கள் வந்திருக்கும், பொருளாதார விரயங்கள் வந்திருக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை கொடுத்திருப்பார், கடன் சுமையை கொடுத்திருப்பார். காரணம் காலபுருஷனுக்கு கார் அல்லவா, அதனால் 6ஆம் இடம் அப்படிங்கிறனால உத்தியோகத்தில் மாற்றங்கள், கடன் சுமை, நோய், இந்த மாதிரி பிரச்சனைகளை கன்னிராசி அன்பர்களும் சந்தித்து இருப்பீர்கள். ஆக மீனராசி அன்பர்களும் கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மாற்றத்தை வரலது. அதாவது சீக்கிரமே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. இந்த ராகு கேது பயிற்சியினால் அடுத்தது ராகு பகவான் இங்கே வரப்போகிறார், கும்ப ராசிக்கு வரப்போகிறார், கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். அப்போ கும்பராசி அன்பர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, அவிட்ட 2 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 3 பாதங்கள், ஆக 9 பாதங்களை உள்ளடக்கிய கும்ப ராசி அன்பர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, நம்ம ராசியில் ராகு பகவான் வரப்போகிறார். அந்த ராகு பகவான் என்ன பண்ண போகிறார்? எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருங்கின இரத்த உறவில் விரயங்கள், அப்புறம் பாதம், முட்டி கீழே, ஏன்னா கும்பராசி அப்படின்னாலே இடுப்பு கீழே முட்டியிலேருந்து பாதத்துக்குள்ளார ஏதாவது ஒரு இடத்தில் வலி, உடல் ரீதியாக உபாதைகள் வரும். அடுத்தது ராகுவாகவே இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும்? அதிக ஆசையப்பட்டு கடன் சுமையை ஏற்படுத்திக்காதீங்க. கடன் சுமையினால தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் கும்பராசி அன்பர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அதுபோலவே மீனராசி அன்பர்களும் என்ன பண்ணிச்சு, ராகு போயிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்பட்டுறாதீங்க. காரணம் என்னென்னா, ராகு நம்ம ராசி ஒட்டி தான் போயிட்டுருக்கிறார். 12ஆம் இடம் விரயத்தில் தான் போயிட்டுருக்கிறார். சரிங்களா? அப்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அடுத்தது சிம்மராசி அன்பர்களுக்கு கையெழுத்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தோல் சார்ந்த அலர்ஜிகளை கொடுப்பார். சரிங்களா? இந்த கேது பகவான் என்ன பண்ண போகிறாரு? தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள், கையெழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்வி, படிக்கும் அன்பர்கள், குழந்தைகள் கல்வியில் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துரும். அதனால் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அதனால் இனி வரும் பதிவுகளில் 12 ராசிகளுக்கும் சிறப்பான நல்ல பதிவுகள் வர உள்ளது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாய்ப்பு கொடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.